வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் பாலிடிக்ஸ் சேனல். இது என்னுடைய புது யூடியூப் சேனலுங்க. இந்த சேனல் முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் மட்டும்தான் பதிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துக்கள் உங்களோட ஒத்து போணுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது புது சேனல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் ரொம்ப யோசிக்கிறப்ப நீ ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும், அது மட்டுமே இல்லாமல் சீமான் அவர்கள் வந்து கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு ஷோவில் நிகழ்ச்சியில் வந்து விஜயை மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இங்கே சீமான் அவர்கள் இவங்களை, அதாவது விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னையை பொறுத்த அளவுக்கு சற்று யோசித்து பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் அப்படின்னா, இங்கே நீங்கள் யாரை எதிர்க்க வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எதிர்க்க வந்த ஆள் யார் அப்படின்னா திராவிடம், திமுக. ஸோ இந்த ஒரு கட்சி தான் எதிர்த்து இத்தனை நாளாகவும் பேசிகிட்டு இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு 8% ஓட்டு கூடி வந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் திடீர்னு புதுசாக ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழக கட்சியை எதிர்த்து, தலைவரை எதிர்த்து நீங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஓட்டு வங்கியை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சரிச்சிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் பார்க்குறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பயும் போல் திமுகவையும் அதிமுக கூட எதிர்த்து பேசியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வந்து அதே இடத்துல நின்று இருக்கும். உங்களுடைய கருத்தில் நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய தொண்டர்களும் தம்பிகளும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்களால நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஓட்டு வங்கி சரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விஜய் ரசிகர்களையும் தொண்டர்களையும் விஜயையும் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் அவங்கள வந்து வம்பிழுக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் ஏற்புடையது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னுடைய முந்தைய பதிவுகள்லாம் அப்படி தான் இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இல்லை பழைய யூடியூப் சேனலில் ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். என்னால் இதாண்டா ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொன்னீங்க, திடீர்னு நான் முந்தைய வீடியோக்கள்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ பழைய யூடியூப் சேனலில் அப்படி தான் நான் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் மறுபடியும் இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே அரசியலில் எல்லாருமே உள்ளார வரலாம். ஆனால் வர்ற ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவருக்கு மிகப்பெரிய அளவு வந்து ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உண்மையுமே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுடைய தம்பிகளுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஒரு தளபதி விஜய் அவர்களை நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணுற, நீங்கள் திராவிடம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோ விமர்சனம் பண்ணுற நீங்கள் திருமாவளவன் அவர்களை ஏன் விமர்சனமே பண்ணுறதில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அவர் திமுகவில் ஒரு பார்ட்டாக ஒரு அங்கமாக இருக்கிறாரு. அவரெல்லாம் நான் விமர்சனமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் புதுசாக வர நபர் திராவிடம் ஒரு கண்ணு அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ மெனக்கடல் பண்ணி இப்படி யோசித்து அவங்கள வந்து இதுங்கணுமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய விஷனை நீங்கள் மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட கொண்டுட்டு போய் சேருங்க. உங்களுடைய மாடு முன்னாடி நடத்தின மாநாடாக இருக்கட்டும், இல்லை மரங்கள் கூட பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையுமே வரவேற்கக்கூடியது தான். வரவேற்கக்கூடிய தப்பு அப்படின்லாம் சொல்ல. ஆனால் அதையெல்லாம் தாண்டிட்டு அங்கே மாநாடு நடத்த போகிற இடத்துல அணில் குஞ்சிலாம் ஓடுது பிடிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள சீண்டிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதுக்கேற்றப்பலையே இங்கே சாட்டை துரைமுருகனாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எல்லா இடத்துலையுமே ஒரு படத்தை, இன்னும் சொல்லப்போனால் வாரிசுங்கிற ஒரு படம் வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு அப்படின்னு சொன்ன சாட்டை துரைமுருகன் தான் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு திராவிடம் ஒரு கண்ணு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அந்த படத்தை ரொம்ப மொக்க படம்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய தளங்கள்லேயே இருக்குது. அவர் வாயார் ஒப்பிட்டா. அப்போ நீங்கள் நேரத்துக்கு ஏற்றாப்பில் பேசுகிற ஆட்கள், நீங்களும் ஒரு சராசரி அரசியல்வாதி அப்படிங்கிறத நீங்களே மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு சாமானியனா நான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்குறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், போதும் சீமான சொன்னது. அதுக்கடுத்து தான் விஜயோடைய சுற்றுப்பயணம். சுற்றுப்பயணத்தில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது வந்து முழுக்க இன்றைக்கி ஈவினிங் தெரிஞ்சு வந்துடும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு என்னென்ன தடைகள் விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன். நான் வந்து பிறந்து இத்தனை வருஷமாக நான் இங்கே தான் வளர்ந்துருக்கிறேன். அவருக்கு ஒரு 30 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கட்சிகளுக்குமே இந்த இடத்துல வந்து அனுமதி தராங்க, ஆனால் தாவேகாக்கு மட்டும் அனுமதி தரல. இதிலிருந்தே தெரியுது அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸு
நம்ம யூடியூப் சேனலில் பரவிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து 1-2 தடை இல்லைங்க, மிகப்பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே தடை விதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஏன் அவங்கள ஆட்டோமேட்டிக்காகவே போக விட்டாலே அவங்களுடைய பாதை அப்படிங்கிறது வந்து ஒரு அளவாக நின்றுடும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஹைப் பண்ணி அவங்கள வந்து தடுக்கணும்னு நினச்சி அவங்கள வந்து வளர விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயமும் கூட. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என்னுடைய எதிரி யார் அப்படின்னா திமுக தான், கொள்கை எதிரி யாருன்னா பாஜக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக கையில் எடுத்ததுனால தான் இவ்வளோ இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாருமே அவங்க பின்னாடி நிற்கிறாங்களோ. அது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இங்கே திமுக பண்ணுற ஊழல் லஞ்சம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு விஷயத்தை இவர் இது எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அதையும் தாண்டி எவ்வளோ குறைகள் இருக்குது இங்கே, அந்த ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சுற்றுப்பயணத்தில் கூடயும் திமுகவை வந்து என்னென்ன பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லுவார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ நாளைக்கு போடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முதல் வீடியோ அரசியல் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அப்படி இப்படியும் சரியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒரு வீடியோக்களில் கண்டிப்பாக அதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிறதையும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இங்கே வந்து சீமான் அவர்கள் வந்து ஏன் விஜய் எதிர்க்கணும்? இங்கே விஜய் அவர்கள் யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினையும் மோடியையும். அப்போ நமக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்கள எதிர்க்கணும். அதாவது விஜய் சேதுபதி சார் ஒரு படத்தில் தான் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், பெரிய ஆளை எதிர்த்தா தானே நம்ம பெரிய ஆளாக ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அப்படி போய்ட்டுருக்கு. ஆனால் சீமான் அவருடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அது அப்படியே மட்டமாயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இத்தனை நாளாக வந்து திராவிடத்தையும் திமுகவையும் எதிர்த்துக்கிட்டு இருந்த சீமான் அவர்கள் திடீர்னு விஜயை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் வந்து ஒரு சின்ன கட்சி, இப்போ தான் தொடங்கப்பட்ட கட்சி. அப்போ நீங்கள் உங்களுடைய மதிப்பையே வந்து மிக குறைவாக மதிப்பிட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் யாரை எதுக்கணுமோ அவங்கள நீங்கள் எதிர்த்து இருந்தீங்கனாலே உங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தடுத்துட்டு என்னுடைய வளர்ச்சிக்கு இவன் தான் முட்டுக்கட்டை, தளபதி விஜய் தான் முட்டுக்கட்டை அப்படின்னு நீங்கள் அவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மறுபடியும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கும் சரியில்லை, உங்கள் தம்பிகளுக்கும் உங்கள் தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும், நீங்கள் உங்களுடைய பாதையிலே செல்லணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கருத்துக்கள்லேருந்து ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது புது சேனல். உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.